புருஷன் பொண்டாட்டி தேடுறதுக்கே 3 மணி நேரம் ஆகுதியா? சமயக்கட்டுல இருந்து ஒருத்த வரவானாமா? ஒரு வாட்டி பெல் அடிச்ச பார்த்தாவே சும்மா போய் அடிச்சுட்டே இருக்கிற. யாரியா நீ? பூபதி ஐயாவை பார்க்கணும். பூபதி ஐயா தானே? அவர் தான் என்கிட்ட முதலாளியா வேலை பார்க்கறாரு. என்ன வேணும்? வணக்கம். ஹாய் ராம். ஐயோ, என்னப்பா இது? கும்பிட்டேன், மேகம் போட்டு கீழே விழுந்துட்டேன். ஐயோ, எனக்கு கும்பிட்டாலே ரொம்ப பயங்க. காந்தி கூட கோட்சே கும்பிடும் போது கைக்குள்ள துப்பாக்கி வச்சுதாங்க சுட்டா. சிச்சி, என் கையில ஒண்ணு இல்லப்பா. வெறுங்கையோட வந்திருக்கிற தம்பி, ரொம்ப தமாஷா பேசுறிய. சுமாரா பேசுறேன். ஆமா, இது என்ன குல்லா? ஒரு பக்கம் கேள்விக்குறி, ஒரு பக்கம் ஆச்சரியக்குறி. ஆறாவே முதலாளியை பார்க்க விடாம குறுக்க நந்தி மாதிரி நிக்கிறானே அப்படின்னு உனக்காக போட்ட குறி கேள்விக்குறி. இவாராவே அன்னக்காவடி மாதிரி இருந்துகிட்டு எங்க முதலாளியை பார்க்க வந்திருக்கிறான்னு எனக்காக போட்ட குறி ஆச்சரியக்குறி. யார் யா நீ? நான் அநாத விடுதியில இருந்து வர்றேன். அநாத ஏதியா? அப்பா அம்மா இல்லாம புள்ள பிறக்குமா? இதுக்கு ஒரு விடுதி, அங்கிருந்து வேற வர்றியா? மெனக்கட்டு ஐயாவை பார்க்கணும்னு. என்ன பைக்குள்ள? ஒண்ணு இல்ல. ஒரு ரூபா. 1 ரூபாயா? இந்த அப்படி என்ன 75 பைசா? 4 நாக்கு மேல நான் வாங்குறது இல்ல. நீ ஐயாவை பாப்ப. அப்ப நான் போய் நீங்க சொன்னபடியே செஞ்சேன். ஐயா, நம்மள பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க. யாராவது வந்தா அவங்க பேரு, ஊரு, வந்த விஷயம் எல்லாத்தையும் விவரமா கேட்டுக்கிட்டு வந்து சொல்லணும்னு உனக்கு எத்தனை முறை சொல்லி இருக்கேன். யாருன்னு கேக்குறதுக்கு தாங்க கையை நீட்டின கையில வச்சு அடிச்சு விட்டாங்க. வேற வழி இல்ல. அனுப்பிட்டுங்களா? யாருன்னு கேட்கும்போது கையை மூடிக்கிட்டு கேட்டான்னு. கைய மூடி இருந்தா இங்க திறந்திருக்க, இதுல வச்சு அழுத்த மாட்டான். கொஞ்சம் ஏறி இருந்தது, இப்ப போட்ட சண்டையில சுத்தமா இறங்கி போச்சு. நண்பரே, நீங்க மாத்திர சமயத்துல வந்து காப்பாத்துறேன்னா என் கதி என்ன ஆவறது? உனக்காக மட்டுமல்லடா, இதுக்காக வந்தா. அட்டை இது அதேதான். என்னப்பா கொடுக்காம வந்துட்ட? பாப்பா, டயத்துக்கு வந்திருக்கிறேன். இந்தா இதை வாங்கிட்டு போய் அப்படி ஓரமா உட்கார்ந்து குடி. நின்னு குடிச்சேன்னா தலை சுத்தி விழும் போது அடிபடும். போ. அதுல கொஞ்சம் ஊதுவா. இதுலயா? முதல்ல இத குடிச்சு முடி, இருந்தா தர்றேன். மருந்து இல்ல, நீ ஏன்? வருவேன். நானும் உனக்கு நிச்சயமாக தருவேன். நீ குடி நண்பரே. இத பாரு நண்பரே, நான் என் ஜமீன்தார் ஐயா கிட்ட பட்லரா வேலை பார்க்கிற வரைக்கும் எனக்கு எந்த வித குறைச்சலும் கிடையாது. ஜமீன் முறையத்தான் ஒழிச்சாச்சே, என்ன என்கிட்ட கதை விடுற? முறைய ஒழிச்சிருக்கலாம், ஆனா எங்க எஜமாங்கிட்ட இருக்குதே கட்டியா தங்கம், அது யாரும் ஒழிக்கிறது? தங்கமா? பின்ன இரும்பு பெட்டிக்குள்ள தங்கத்தை வைக்கா, பின்ன பித்தளைய வச்சா பூட்டுவான். நீ என்ன பண்ற? நேரா மாடிப்படி ஏறி வலது இந்த கை பக்கம் திரும்பி பார்த்தா என்ன தெரியும்? நாம வந்த வழி தெரியும். ரொம்ப ரொம்ப புத்தாயமா பேசுறச்சு, நான் தான் தப்பா சொல்லிட்டேன். வலது பக்கம் திரும்பினா அந்த அறை தெரியுது. அந்த அறைக்குள்ளதான் அந்த இரும்பு பெட்டி இருக்குது. சொல்லிட்டேனா? சொல்லக்கூடாத விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிட்டேனா? தப்பு, நீ துஷ்டன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க, நான் சொல்லக்கூடாது. இங்க வடங்க, நான் திருடுறதில்ல. இப்போ உனக்கு தெரியுமா? நிஜமாவா? என்னால நம்ப முடியல. எங்க என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண இரு. அதுல அடிச்சா பிரயோஜனம் இல்ல. நமக்கெல்லாம் தெய்வம் மாதிரி இருக்கிறது இந்த வெள்ளை குதிரை தான். அது மேல அடிச்சு சத்தியம் பண்ணும். இது மேல அடிச்சாச்சு. அடிச்சேன்னு தான் தெரியுதா? சத்தம் கேக்குத. இப்ப நீ என்ன பண்ற? என்னை எழுப்பாம நேரா போறேன். தூங்கு, நான் வர்றேன். எனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? நான் உங்களுக்காக எங்கெங்கெல்லாமோ சுத்திட்டு வரேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? என் மேல கோவமா? சிச்சி, நான் ஏன் கோச்சுக்கிறேன்? நல்லாவே இருக்கிறீங்க. கோபால் சுரம் சரியா தான் இருக்குது. எல்லாம் இது பண்ற வேலை. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர், நான் வரேன். ஆமா,
விளையாடுறீங்களா? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, மேல விழுந்தீங்க, போயிட்டே இருந்தா அத போறானே அந்த முரடை என்ன துரத்துக்கிட்டே வந்தான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் உங்களை தெரிஞ்சவ மாதிரி நடிச்சேன். நான் வரேன் மிஸ்டர். மன்னிக்கணும், நீங்க அழகாத்தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு அறிவு கிடையாது. அந்த முரடை அந்த வழியா தானே போறான், அதே வழியில நீங்களும் போனா மாட்டிக்க. ஆமா சார், என் கூட கொஞ்சம் தூரம் துணைக்கு வரீங்களா? எங்க கூப்பிட்டாலும் வர்றேன். அப்ப வாங்க. இது மாதிரி விஷயத்துல டிலே பண்ணக்கூடாது, வாங்க. என்னங்க இது, சைக்கிள் பழை கொடுக்குற மாதிரி நடத்தியா கூட்டி போயிடுவீங்களா? ஏன் சார், கார்ல ஏதாவது? எனக்கு கார்லயே போய் தான் பழக்கம். கார்ல போறவர் ஏன் சார் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல நிக்கிறீங்க? அது வந்து வேற ஒண்ணும் இல்ல, டிரைவர் பெட்ரோல் பிடிக்கிறதுக்காக பங்க் வரைக்கும் போயிருக்காரு. இப்ப வண்டி வந்துரும், அது வரைக்கும் ஜாலியா பேசிட்டு இருப்போம். அப்புறம் வண்டியில 2 பேரும் ஒண்ணா போலாமே. அப்ப என் சைக்கிள்? ஓஹோ, அடடே, இது ஒண்ணு இருக்கா? டான்ஸ் போலாமா? எனக்கு டபுள்ஸ் ஓட்ட தெரியாதே. நான் விடுவேனே. பாக்குறவங்க ஏதாவது தப்பா சொல்லுவாங்க. ஒண்ணும் சொல்ல மாட்டான், பிரமாதமான ஜோடின்னு சொல்லுவான் தெரியுமா? நீங்க அழகாவே இருக்கீங்கன்னு என் மனசு சொல்லுதுங்க. அப்ப வாங்க போலாம். ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் தான் பட்லர். பட்லரா? இல்ல இல்ல, 300-400 பட்லரை வச்சு ஹோட்டல் நடத்துறேன். நான் ஒரு பெரிய முதலாளி. ஹோட்டல் முதலாளிங்கிறீங்க, இப்படி ஒல்லியா இருக்கீங்களே. ஹோட்டல் சோறு அதோட விளைவு. இப்பதான் வீடு கிடைச்சு போச்சே. உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு, 32 பல்லு இருக்குதுங்க. இந்த வர சிரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. சமையல் எப்படியோ? போமா நிவாரணி. அம்மா அம்மா பிஸ்கட் பிராண்டி, புரதம் செறிந்தது. அம்மா அம்மா பிஸ்கட் பிராண்டி, வைட்டமின் மிகுந்தது. அம்மா அம்மா பிஸ்கட் பிராண்டி, அதிக போஷா கழிப்பது. என்னப்பா ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னேன், இங்க உட்கார்ந்துகிட்டே டீன்டிடிங்கிற. நான் தானே. என் சமாச்சாரம் பூரா நாய் ராமேஸ்வரம் புறப்பட்ட கதை தான். நல்லா குளிச்சுட்டு வீட்டை விட்டு புறப்படும், தொப்புன்னு எச்சல விழுந்தவொன்னு திரும்பிடும். இது வரைக்கும் பிரதர் நாய் ராமேஸ்வரம் போனதே இல்லை, தெருவே தாண்டது இல்லை. இங்க எப்படி? அதே கதை தான் நம்மளுது. முக்கியமான வேலையா போயிட்டு இருப்பேன், மத்தியில இது ஞாபகம் வந்துருச்சு, அதெல்லாம் மறந்துடுவேன், நேரா இங்கேயே வந்துடுவேன். என்னப்பா வர வர இந்த கடை இவ்வளவு கட்டு போச்சு, அப்படியே இத்தினோண்டு போட்டிருக்கிறோம். சிரிக்காத பிரதர், மனுஷன் சிரிச்சாலே பயமா இருக்குது. மாடு கிட்ட வந்தா முட்டை வருதுன்னு தெரியுது, விலகி போயிடுறோம். பாம்பு படம் எடுத்தா கடிக்க வருதுன்னு தெரியுது, அடிச்சு போட்டுறோம். மனுஷன் சிரிக்கா பின்னால என்ன பண்ணுவான்னு சொல்லவே முடியல. சிரிக்காத பிரதர். பிரதர் தேவதாஸ், என் அருமை நண்பரே. சொல்லியாச்சு, நண்பர்னு சொல்லியாச்சு. நம்ம பிரியவே கூடாது, நம்ம 2 பேரும் செருப்புக்கு சமானம். ஆமா, உலகத்துல எது வேணா பிரியலாம், ஆனா செருப்பு பிரிஞ்சா பிரயோஜனமே படாது. நான் இடதுகால் செருப்புன்னா தேவரீர் வலதுகால் செருப்பு, தேவரீர் இடதுகால் செருப்புன்னா ஐயன்மீர் வலதுகால் செருப்பு. 2 பேரும் ஒரு ஜதை, மீறி பேசின ஓத. பிரதர், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, மதியிட்டவரை மயக்கம் தீரும் வரைக்குமாவது நினை. என்ன தோற பொன்மொழியா உதிருது? இதுக்கு அப்புறமும் உதிரலன்னா அப்புறம் இது என்னது தண்டம்? என்ன பாட்டில் காலியா? அது சரி, பேனால எப்ப இங்கு தீருதுன்னு நம்மளால சொல்ல முடியுதா? உதறி பார்த்தா தானே தெரியுது. அதே மாதிரிதான் பாட்டில கவுத்து பார்த்தாதான் காலிங்கிற விஷயமே புரியுது. அடச்சி மடையா, இது வெறும் பேப்பர் தான். அறிவு வட்ட அண்ணாயிரம், ஏன்டா குடிச்சு கெட்டு போற? முதல்ல கேட்டப்போ மருந்து மாதிரி சாப்பிடுறேன்னு சொன்னேன். இதே உன்னை சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட போற, உருப்பிட மாட்டடா. ஐயோ, ஊட்ட கவுத்துட்டா, ஊட்ட கவுத்துட்டா, ஊட்ட. ஆமா, கவுந்துதான் இருக்குது. என்ன வீடு தலைவீழா இருக்குது? ஓஹோ, இப்படியோ? இது பத்தியா, இதுதான் எங்க பெங்களா ஹால். எல்லாம் புதுசு பண்ண போறோம். செவுத்துக்கெல்லாம் முட்டையை வச்சு தேய்ச்சி பளபள ஆக்கிட போறோம். இது என்ன படிக்கட்டு மேல போகுது? அது சரி, மாடிக்கு படிக்கட்டு மேல போகாம கீழே போவான். இதான் பாத்ரூம், பெட்ரூம். அட பாவி, என்ன பெட்ரூம்ல இரும்பு பெட்டியே போட விட்டான்? ஓஹோ, இது வீட்டு பிளான் தானே, அதான் போடல. இங்கதான் இரும்பு பெட்டி இருக்குது. ஏதோ தங்கமோ பித்தளையோ நிறைய இருக்குன்னு சொன்னீங்க, இங்கதானா? நான் சொல்லிருக்க மாட்டேன். சொல்லல? சொல்லிடலாம். என்ன மன்னிச்சிருக்கண்ணு, மறந்துருக்கண்ணு. என்னது, கொஞ்சம் ஊத்திக்கிறியா? போதும், இப்பவே விருன்னு இருக்குது.
என்ன சீட்டை விட குடி என்னைக்குமே நல்லது. சீட்ல எவ்வளவு பணம் வேணாலும் போகும், ஆனா குடி அப்படி இல்ல. ஒரு அளவுக்கு காலி ஆச்சுன்னா படுக்க போட்டுரும். அப்போ நீ காதலை கண்டுபிடிச்சிட்ட? ஆமா குரு. அவளுக்கு அப்பா அம்மா எல்லாம் யாராவது இருக்காங்களா? அண்ணங்காரன் ஒருத்தர் இருக்கிறான், எங்கேயோ ஹோட்டல்ல வேலை பாக்குறான். அடடே, எந்த மாதிரியாவா? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கேன். சொல்லவே இல்லையே. அவளுக்கு இந்த காதல் விவகாரமே பிடிக்கவே பிடிக்காது. ஆமாமா, இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்ற விஷயமா, அதுவா வரணும். அது சரி, உன் காதலியை நான் பார்க்க வேண்டாமா? எதுக்கு? உன்ன மாதிரி டூப்ளிகேட்டா ஒரிஜினலா நான் செக் பண்ணி சொல்லுவியா? ஆமா குரு. குரு, நீங்க என்ன பண்றீங்க? சரியா சாயங்காலம் 4:30 மணிக்கு, சாயங்காலம் சரி, ஹோட்டல் ஓரியண்டலுக்கு, ஹோட்டல் ஓரியண்டல் சரி, அங்க வந்தீங்கன்னா என்னுடைய காதலியை நான் அறிமுகப்படுத்துறேன். சரி. உங்க ஹோட்டல் எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஹோட்டல் கூவமும் காவேரியும் சேர இடத்துல இருக்குது. தண்ணி மேல கட்டிருக்கீங்களா? ஆமா, முதக்கிற ஹோட்டல். ஏன் அடிக்கடி எட்டி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, இங்க இருக்குது, அத கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். சாப்பிடு. ஏன் இப்படி கடைக்காரனை பார்த்த மாதிரி பயப்படுறீங்க? இவனும் ஒரு வகையில கடங்கார மாதிரி தான். இல்ல சார், துணிக்கு சொந்தக்காரன். இன்னைக்கு சொந்தக்காரனா? வேற ஒண்ணும் இல்ல, ஹோட்டலுக்கு டேபிளுக்கெல்லாம் புது துணி வேணும்னு கேட்டிருந்தேன், அதுக்காக வந்த கிராக்கி. இல்ல சார், போய் நான் இருக்கிற இடம் உனக்கு எப்படிதான் தெரியும்? இலை, உங்க செலவு கடையில எந்த சங்காத்தமும் வச்சு கூடாதா? பேண்டையும் கோட்டையும் வாடகை குத்துட்டு பின்னாடியே சுத்தறியா? சார், நீங்க போடுறது அர்ஜென்ட் செலவு சார். நான் ஆர்டினரின்னு தெரியாம கொடுத்துட்டேன் சார். இந்த துணிக்கு சொந்தக்காரன் என் உயிரை எடுக்கிறான் சார். இப்ப நீங்க கரண்டி கொடுக்கலன்னா என் வேலையே போயிடும் சார். அட பாவி, இத கழட்டி கொடுத்தா என் காதலே போயிடுண்டா. காதல் புதுசா வரும் சார், வேலை பண்ண வராது சார். கரண்டி சார். இத கழட்டி கொடுத்துட்டு எப்படா நான் என் காதலியை பாப்பேன்? தரமாட்டேன்டா, போடா. சரி, அம்மா கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன். ஏன்டா பயமுறுத்துறேன்? வந்த இடத்துல கேட்டா எப்படா கழட்டி கொடுக்கறது? இத கட்டிக்கங்க, அதை கழட்டிடுங்க. இல்லையா? இல்ல, இத கட்டிட்டு போனா டேபிள் தொடங்கி சொல்லுவான்டா. சீக்கிரம் கட்டுங்க சார். இங்கதானே வரேன்னு சொல்லியிருந்தான். ஆளையே காணாம, எங்க போயிட்டான்? Can I sit here? நான் இங்க உட்காரலாங்களா? மிஸ், நீங்க தனியா தான் வந்திருக்கீங்களா? இல்லை, என் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கான். இப்ப எங்க போயிருக்காரு? உள்ள போயிருக்கான். வெளியே வந்துருவாருங்களா? கட்டாயம் வருவான். அப்ப நான் புறப்படுறேன். வேற என்னமா வேணா? ஒண்ணு வேண்டாம். நாங்க பில்லு. அவர் உள்ள இருக்காரு, அங்க கொடுங்க. சரி. சார், துண்டுக்கு வாடகை எட்டனா? பொண்ணுங்க உள்ள ஆறு காப்பணம் செமகுரி முக்காப்பணங்கிற கதையா? ஏடா, துண்டே நல்லா இருக்கு பொறுத்து வாடகை தளவா? அப்ப துண்டை கொடுத்துருங்க, துண்டை கொடுத்துருங்க. என்ன சார் வேஷம் இது? சர்வா பண்றீங்க ஒழுங்கா முறையா? சாம்பார கொண்டு வந்து டேபிள்ல வைக்க தெரியல, எல்லாத்தையும் மேல ஊத்திட்டீங்க. என் பேண்டையும் கோட்டையும் இப்ப சலவைக்கு அனுப்பிச்சிருக்க தெரியுமா? சரி சரி, நேரமாச்சு. பில்ல படி, பணத்தை எடு. எப்படா பணத்தை எடுக்கிறது? கோட்டோட பணம் போயிடுச்சே. டேய், யாருண்டா கதை அளக்குற? டேயா, அடச்சே, மாட மாறிட்ட. எப்பா எப்பா, முதலாளி எப்படி இல்லாதவரை பார்த்தா இறக்கப்படுவாரா? ஏமாத்துறவனை பார்த்தா எலும்பு ஒடிப்பாரு. வாடா. இந்த பக்கம் வேணாம்ப்பா, என் காதலி இருக்கிறா, அப்படி சுத்தி போறதுக்கு வழி இருக்கா? காதலி அவளையும் சேர்த்து எடுத்துட்டு போற. தேவதாஸ், என்னடா இது கோலம்? ஒண்ணு இல்ல, ஒரே புழுக்கமா இருந்தது, குளிக்கிறதுக்காக புறப்பட்டேன். போய் சொல்றான். பில்லுக்கு பணம் இல்ல, மயிலர் மாவரைக்க போறாரு. ஷடா. இந்த மேன் பணம் எடுத்து போய் கொடுத்துட்டு மீதி பணம் எடுத்துன்னு வா. போண்டா. ஆமா, உன் காதலி வர்றதா சொன்ன, வரலையா? ஏன் வரல? இட்லி சாம்பாரோட விளையாடுறான். சாம்பாரா? என்னது? இட்லியும் காணோம், ஆளையும் காணோம். இந்த சேர்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்திருந்தாள், அவளா? அவனா பாத்தியா? ஆமா, இந்த சேர்ல இருந்து அந்த சேருக்கு நடக்கிறதுக்குள்ள எத்தனை கோணல். பியூட்டிஃபுல் காய். முகம் எப்படி? முதுகதான் பார்த்தேன். முதுகையா? நீங்க நேராவே பார்க்க மாட்டீங்களே. சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே இருக்கும். 1000 தான் சொல்லு. உன் செலக்ஷன் A1. ஆமா, உன் காதல் எந்த அளவுல போய் நிக்குது? துண்டு கட்டுற அளவுக்கு வந்திருக்குது. அடுத்த ஸ்டேஜ் கல்யாணம் தான். நீ ஏன் கவலைப்படுற? ஆபத் பாந்தவன் நான் இருக்கேன். அபயம் அபயம்.
அப்படியா? என்ன நீ பாட்டுக்கு திறந்த வீட்டுல விடு 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 நுழைஞ்சிட்டு அப்படியா அப்படின்ற? 30 பைசால முடிய வேண்டிய விஷயத்தை மூல நிலத்துக்கு வளர்த்து வச்சிருக்கிறிய. திருப்பதியா பழனியா? வசூலுக்கு வந்திருந்தா உண்டியலோட வெளியே நிக்கணும். ஆமா, பெரியவரை தேடி வந்த நோக்கம் கற்றுக் கொடுக்க வந்தேன். தாங்கள் கற்றுக்கொண்டது கைமண் அளவு. நீயே கத்துக்க வேண்டியது உலகளவு இருக்குது. முதல்ல நீ கத்துக்க, பொறுத்தியானுக்கு அப்புறம் சொல்லி கொடுக்கவா. நான் விளம்பரம் பார்த்தேன். வால் போஸ்ட் படிக்கிறாளா? இல்லையப்பா, பத்திரிகையில் ஆசிரியர் தேவை என்ற விளம்பரம் வந்திருந்தது. ஓடியாந்துட்டேன். என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற? 50 ரூபாய். என்ன அது? சாதாரண சாம்பாரும் வத்த குழம்பு வைக்கிற சமயக்காரன் எனக்கு 80 ரூபாய் தர்றாங்க. பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரு உனக்கு 50 ரூபாய் தானா? தேவதாஸ், ஐயா, அங்க யாரோட தகராறு பண்ற? பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு வேட்டியை புடிச்சுக்கிட்டு வாத்தியார் ஒருத்தர் வந்திருக்காருங்க. ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நீங்க? என் பெயர் சேந்தமங்கலம் சேதுப்பிள்ளை. நான் ஒரு தமிழ் ஆசிரியர். பாடம் சொல்லிக்கிற வயசுல இங்க பையன் யாரும் இல்லீங்களே? இல்லைங்க, நம்ம ஆனந்தனுக்காக நான் தான் விளம்பரம் கொடுத்தேன். திருட்டு பயலுக்கு டியூஷன் வேறயா? அப்போ எனக்கு சொல்லி தர சொல்லுங்க. போடா உள்ள. பொம்பளை ஆச்சியா, அதை நம்பி பிரயோஜனம் இல்ல. அண்ணே அண்ணே ஜோக்கர் எடுத்து போட்டு போறேன். அண்ணே இங்க வை, இங்க வை. இந்தா. என்ன இதெல்லாம்? தப்பா நினைச்சுக்காதீங்க. எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், நீங்க கவனிக்கல. அதனாலதான் இப்படி ஒரு வேலை பண்ணேன். அம்மா நீ போலாம். அண்ணே, உங்க ஆசீர்வாதத்தினால நான் முழுக போறேன். முழுக போறியா? சம்சார சாகரத்துல. அந்த பைத்தியக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா அண்ணே. அப்ப அவ கழுத்துல தாலி தொங்க போகுது. இப்ப அவ கழுத்துல தாலி தொங்குது. அப்புறம் நானே தொங்க போறேன் அவகிட்ட. ஐயோ, அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு. இந்த மாதிரி பொண்ணுங்க கழுத்துல தாலி தொங்குறத விட ஒண்ணு அந்த காலத்து கண்ணை கழுத்துல தொங்கணும், இல்ல இந்த காலத்து கடைங்கள்ல தொங்கணும். ஆமாங்க. ஐயோ எவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறா. கல்யாணத்துக்கு அப்பனை கூட்டியான்றா. ஐயோ, அவர் வரமாட்டாரமான்னா உங்க அம்மா என்ன பண்றாங்கன்றா. அம்மா அப்பா எல்லாம் தனியா வரமாட்டாங்கன்னு. சரி, எவனையாவது எடுத்துட்டு வான்றா. இப்ப நான் என்னங்க பண்ணுவேன்? சரிப்பா, அதுக்கு நான் என்ன பண்றது? ஒண்ணு இல்ல, கல்யாண பந்தல்ல ஒரு சில மணி நேரங்கள் நீங்க எனக்கு அண்ணனா நடிச்சா போதும். அண்ணனாவா? இந்த வயரத்துக்கு தம்பினா நம்ப மாட்டான். சரி, ஜமாச்சிடுவான். இன்னொரு உதவி, கூட அண்ணி வரணும்னு சொல்லுவேன். அன்னைக்கு நான் எங்க போவேன்? முதல்ல என்னது நடக்கட்டான். இந்த பொண்ணுடைய அண்ணகாரன் ஒருத்தன் முரட்டு பயிலா இருக்கிறானா. கல்யாணத்தன்னைக்கு வந்து கலாட்டா பண்ணான்னா என்ன பண்றதுன்னு பயமா இருக்குது. வரட்டும், வாழ ஒட்ட வெட்டுறேன், கவலைப்படாத. ஹலோ தேவதாஸ். இந்தா. ஆமா, வந்தது வந்தீங்க, கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா? ஏன் அந்த தடி பையன் தங்கச்சி தேடிட்டு இங்கே வந்துட்டானா? தரதல பையன், அவனுக்கு தங்கச்சி மேல அக்கறை இருந்தா அப்பவே வந்திருக்க மாட்டானா? இந்த பொண்ணு அந்த மடையனுக்கு பயந்துட்டு உள்ள உட்கார்ந்து இருக்குது. சரி சரி, பொண்ணை கூப்பிடு. கூப்பிடுறேன். எங்க அண்ணன் வந்தாச்சு, வா. இன்னும் உங்க அண்ணனை பார்க்க எனக்கு வெக்கமா இருக்கு. நான் உங்களை தவிர வேற யாரையும் நிமிந்து கூட பார்த்ததில்ல. என் பத்தினி தங்கமே, நீ குறிஞ்சுக்கிட்டே வா. நான் உங்க பின்னாடி தான் வருவேன். ஓஹோ, இப்ப பின்னாடி வருவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன் பின்னாடி வரணும். ஏய், எங்க பின்னாடி பின்னாடி நின்னுட்டு என்ன வெக்கம்? எங்க அண்ணன் காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கவா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதமாடா. மடியில படுக்கல, மனையில உட்காருங்க. அடி வாங்கி வந்து விழுந்திருக்கேன். மாப்பிள்ளையே அடிக்கிறேன், நான் போயிடுறேன். அப்புறமா அடிங்க. யோ சாமி, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உண்டு. இவனா மாப்பிள்ளை? போடாங்க. அது வேற ஒண்ணு இல்ல, எங்க அண்ணனுக்கு எப்போதுமே அடிச்சுதான் விளையாட்டு. விளையாடுறது விளையாடுறீங்க, கொஞ்சம் மெதுவா அடிச்சு விளையாடப்படாதா? அயோக்கிய ராஸ்கல், என்கிட்ட ஐடியா கட்டு என் தங்கச்சியை லவ் பண்ணி என்னையே ஏமாத்த பாக்குறியா? உங்க தங்கச்சியா? ஏண்டா பொறுக்கி, பொறுத்தியான் தங்கச்சிக்கு திருட்டு தாலி கட்டுறதுக்கு ஐடியா கொடுக்குற நீ? உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கிறத மறந்துச்சியாடா? டேய், பேசுனே குறவழியை பிடிச்சு வைத்துருவேன். விட்டுடுங்க, முகூர்த்தம் போயிட்டே இருக்கு. இந்தாங்க, தாலி கட்டிடுங்க. அம்மா, அம்மா, உங்க அண்ணன் இந்த குத்து குத்துறானே, அவனுக்கு யாரு வாத்தியாரு? ஏண்டா டேய்? ஐயோ அம்மா, அப்பா, டேய், ஐயோ, கைய கால ஓங்கன தங்கச்சி வெதுவாயிடுவான். பத்திரம் ஐயரே. மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா. இடத்துக்குள்ளே நிக்கிற, கையை பிடிச்சு தூக்குறிய.
கண்டே பத்னானி சுபகே சஞ்சீவ சரத சதம் தீர்க்க சுமங்கலி பவா தீர்காயுஸ்துரஸ்து